அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் இந்தியன் ஸ்டேட் ரீசென்ட்லி செக்யூர்ட் ஜிஐ டாக்ஸ் ஃபார் நோலன் கூரர் சாந்தேஷ் அண்ட் பாரிப்பூர் குவாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்க்கும் ரீசெண்டா இந்த ஸ்டேட்டுக்கு ஜிஐ டாக் கிடைச்சது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்தது, இன் விச் கேபிட்டல் சிட்டி வாஸ் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஹானர்ட் வித் சிட்டி கீ ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கான ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஃபாரின் டெலிகேட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கூட அரௌண்ட் 22 கண்ட்ரிஸ் கிட்ட வந்து வாங்கியிருக்காரு. ஆனா ஒரு சிட்டி அவங்களோட ஹையஸ்ட் ஹானரை இன்னொரு ஃபாரின் டெலிகேட் கொடுத்தாருக்காங்க அப்படிங்கறத நம்ம அவ்வளவா செய்திகள்ல கேள்வி பார்க்க மாட்டோம். ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் போயிருக்காங்க. சரியா? போர்ச்சுகல் அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ அந்த போர்ச்சுகலோட கேபிட்டலா இருக்கக்கூடிய லிஸ்பன் அந்த சிட்டியோட ஹையஸ்ட் டிஸ்டிங்ஷனா இருக்கக்கூடிய சிட்டி கீ ஆஃப் ஹானர் அப்படிங்கிற அந்த அவார்டை நம்ம பிரசிடென்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்பன் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்தது, பத்மஸ்ரீராம் பத்மஸ்ரீ ராம் சாஹேப் பாண்டே who recently passed away was associated with which traditional folk dance அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டா பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ இவர் இறந்து போயிட்டார் சமீபத்தில். அவரோட ஃபேமஸ் டான்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து உத்தரப்பிரதேசோட புந்தேல்கண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரீஜன் இருக்கும். புந்தேல்கர் ஒரு பந்தேல்கண்ட். ஓகேங்களா? இந்த புந்தேல்கண்ட் அப்படிங்கிற ரீஜனோட ஒரு ஃபோக் டான்ஸ் தான் ராய் அப்படிங்கிற ஃபோக் டான்ஸ். அதுல சிறப்புற்று இருந்த நபர் தான் சகாய் பாண்டே அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்தியா ஹாஸ் பீன் எலெக்டட் அஸ் a மெம்பர் ஆஃப் த எக்ஸ்பர்ட் குரூப் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன் ஃபார் 2025 to 27 டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆர்கனைசேஷனோட மெம்பரா இந்தியா எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ISAR. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு தான் இந்தியா வந்து ஒரு மெம்பரா எலெக்ட் ஆயிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது. சரியா? லாஸ்டா, வேர்ல்ட் பார்க்கின்சன்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் பார்க்கின்சன்ஸ் டே, பார்க்கின்சன் அப்படிங்கிறது ஒரு நோய், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஓல்ட் ஏஜ்ல. சரியா? ஸோ அந்த பார்க்கின்சன்ஸ் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 11th. இன்டர்நேஷனல் பார்க்கின்சன்ஸ் டே April 11th. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.